மல்லை சத்யா வந்து வைகோ அவர்கள் தாவேகா கூட போனது வந்து பாஜகவோட தாவேகாவை கூட்டணி வைக்கிறதுக்காகத்தான் வைகோ தாவேகாவுக்கு போயிருக்காரு, அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அப்படிலாம் அவர் பேட்டிகளில் நிறைய பேசிட்டு வர்றாரு. சூரியனை பார்த்து ஏதோ குலைக்குதுன்னு நினச்சி போயிட்டே இருப்பேன். நீங்கள் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தேவையில்லாத இலவச விளம்பரங்களை ஏற்படுத்தி தர நான் தயாராக இல்லை. இப்போ நான் இங்கே பேசுனதுக்கே அதுக்கு இட்டு கட்டி ஒரு 2 பேரை விட்டு என்னை திட்டு வைப்பாங்க, இது பண்ணுவாங்க. ராசா வந்து எங்கள் பெரம்பலூர் மாவட்ட செயலாளராக இருந்தால் அரியலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தால் அண்ணன் சின்னப்பாட்ட ஜூனியராக இருந்தவர். நான் கலைஞருடைய மெய்காப்பாளராக இருக்கும்போது ராஜாலாம் எந்த மூலையில் இருந்தாருன்னு தெரியாது. திமுகனுடைய பலம் பலகின ராஜாவோட எனக்கு நல்லா தெரியும். ராசா வந்து நைட்டில் எதையாவது போட்டு இப்படி பேசக்கூடாது, புரியுதா? எங்களை மாதிரி வந்து தெளிவாக வந்து உட்காந்து பேச சொல்லுங்க. அவர்னா யோகிய சிகாமணியா திகார் ஜெயிட் சொல்லும். எங்கள் ஆளுங்க பூரா எழுதுவாங்க, நான் நைட்டு 10 மணிக்கு மேலே எழுத மாட்டாங்க, 24 மணி நேரமும் கரண்ட்டில் இருப்பாங்க. திமுகவில் இருக்கிறவங்க பூரா நைட்டு 10 மணிக்கு மேலே எழுதுறவனுங்க. நான் இப்போவும் சவால் விட்டு சொல்கிறேன். நைட்டு 10 மணிக்கு எழுதுவானுங்க, காலையில் மன்னிப்பு கேட்டு பதிவு எடுத்துருவானுங்க. அதான் ராசா திருமண விஷயத்தில் பண்ணியிருக்காரு. தலைவர் வந்து ஏறக்குறைய 32 தொகுதி 34 தொகுதி பிரச்சாரத்துக்கு போனார் இந்த சட்டமன்ற தேர்தலில். நான் தான் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர். எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் பிரச்சாரத்துக்கு போன இடத்துல 22 இடத்துல திமுக ஜெயிச்சிருக்குது. தான் வீட்டில் உள்ளவங்களை கூட திமுக ஓட்டு போட வைக்க முடியல இவரால். இவர் எப்படி கூட்டணிக்கு உண்மையாக இருந்தார் அப்படிங்கிற கேள்வியே எழுப்புறேன். நான் இப்போவும் சொல்கிறேன், கேளுங்க, பச்சையாகவே சொல்கிறேன். பப்ளிக் ஓட்டு போட்டு தாவேகா ஜெயிக்கலைங்க. திமுக குடும்பத்தில் இருக்கிறவங்க ஓட்டு போட்டு தான் தாவேகா ஆட்சிக்கே வந்திருக்குது. எங்கள் முதல்வரோட மனைவி பிறந்த ஊர் இருக்கிற தொகுதி, அந்த தொகுதியில் எப்படி இன்னொரு கட்சி சின்ன நிற்கலான்னு அவங்க கோவப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. அதனால் வந்து அதில் அந்த தொகுதியில் நீங்கள் உதயசூரியன்லேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லி திமுகனுடைய பொருளாளர் எங்கள் தலைவர் வந்து விடிய காலைல 5:30 மணிக்கு வீட்டு கதவை தட்டி வந்து பார்த்து பேசினாரா இல்லையா? ரெண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி உடையும். ஒரு முக்கியமான ஒரு பெரிய கட்சி திமுக கூட்டணி விட்டு வெளியே வர இருக்கிறாங்க. அவங்க வந்த பிறகு வரிசையாக எல்லோரும் வந்துடுவாங்க அப்படின்னு மதிமுக மறைமுகமாக வச்சு தான் பல்வேறு செய்திகள், குறிப்பாக பாஜகவினுடைய மத்திய அமைச்சர்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. துரை வைகோ அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போக போகிறாரு, மதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்க போகுது இப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் பேசப்பட்டது. பலரும் அதை ஆதரித்து பேசுகிறாங்க. இப்போ சமீபத்தில் மல்லை சத்யா வந்து வைகோ அவர்கள் தாவேகா கூட போனது வந்து பாஜகவோட தாவேகாவை கூட்டணி வைக்கிறதுக்காகத்தான் வைகோ தாவேகாவுக்கு போயிருக்காரு, அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அப்படிலாம் அவர் பேட்டிகளில் நிறைய பேசிட்டு வர்றாரு. அதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லையா? நான் ஒரு நெறியாளராக என் முன்னாடி நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. நான் ஒரு நெறியாளராக உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். நீங்கள் சொல்கிற அந்த நபர் பேசுகிறதெல்லாம் உண்மையா? ஏன்னா என்னை போலவே நீங்களும் அந்த நபர்கிட்ட பழகிருப்பீங்க. அந்த நபர் சொல்கிறதெல்லாம் உண்மையா? அதாவது வந்து தாவேகாவை பிஜேபிகிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? பிஜேபிகிட்ட திமுக நெருங்கி போகுதுங்கிறது கண்கூடாக தெரியுது. இது வந்து கொடுக்க வேண்டியவங்க கொடுக்குறாங்க, வாங்க வேண்டியவர் வாங்கிட்டு சொல்ல வேண்டியதை சொல்லக்கூடாத இடங்களை சொல்கிறாரு. அதாவது என்னன்னா வந்து நான் இது வரைக்கும் வந்து அவரை ஒரு இடத்துல கூட நான் தரக்குறை விமர்சனம் பண்ணி பேசுனதில்லை. அவர் தலைவர் வைகோ அவர்களை விமர்சனம் பண்ணுறாரு, அதை விட கடுமையாக வந்து எங்கள் முதன்மை செயலாளரை விமர்சனம் பண்ணுறாரு. அவர் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு அவர் தரம் தாழ்ந்துக்கிட்டே போகுது. என்ன ரெண்டாவது வந்து என்னுடைய பழக்கம் என்னென்னா, என்னை விட ஒருத்தன் சிறந்தவனாக இருந்தால் அவன் தவறு செஞ்சால் நான் விமர்சனம் பண்ணுவேன். ஆனால் என்னை விட எந்த விதத்துலையும் சிறந்தவன் இல்லாத ஒருத்தன் என்னை விமர்சனம் பண்ணான்னா நான் கண்டுக்க மாட்டேன். அப்போது என்னை விட சிறந்த ஒருத்தன் என்னை விமர்சனம் பண்ணால் நான் அவனை கண்டுக்க மாட்டேங்கும்போது என் தலைவரை விமர்சனம் பண்ணும்போது நான் ஏன் கண்டுக்க போகிறேன்? சூரியனை பார்த்து ஏதோ குலைக்குதுன்னு நினச்சி போயிட்டே இருப்பேன். நீங்கள் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு தேவையில்லாத இலவச விளம்பரங்களை ஏற்படுத்தி தர நான் தயாராக இல்லை. இப்போ நான் இங்கே பேசுனதுக்கே அதுக்கு இட்டு கட்டி ஒரு 2 பேரை விட்டு என்னை திட்டு வைப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க திட்டுறதுனால நான் வந்து தாழ்ந்துட போகிறதில்ல, நான் மாற்றிக்க போகிறதில்ல. நாங்கள் வந்து தெளிவாக முடிவு எடுத்து வந்திருக்கோம். ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, எவன் ஒருத்தன் எந்த அரசியல் கட்சியில் இருக்கிறவனும் சரி, அரசியல் கட்சிகள் தலைவர்கள் கவனிக்க வேண்டியது, எவன் ஒருத்தன் நான் தலைவருக்காக உயிரே கொடுப்பேன்னு சொல்கிறானோ அவன் தான் முதல்ல பறக்க போகிறான்னு அர்த்தம். இவங்கெல்லாம் அப்படி டைலாக் பேசினவங்க. நான் ஒரு இடத்துல கூட நான் வைகோக்காக உயிரை கொடுப்பேன்னு பேசுனது கிடையாது. எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுங்க, செய்கிறவன் சொல்ல மாட்டான்,
சொல்கிறவன் செய்ய மாட்டான். இவங்க சொல்லுவாங்க, ஆனால் அவர் உயிரை வாங்குறதுக்குன்னு இப்போ அவங்க வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ துரை வைகோ அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசும்போது என்னைய பார்த்து நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சூப்பர். எங்கள் வாக்கு வித்தியாசம் எங்கள் வாக்கால் தானே நீங்களும் ஜெயிச்சிங்க, நீங்களும் ராஜினாமா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி துரை வைக்கவும் பதிலுக்கு கேட்குறாரு. இது தார்மீக அடிப்படையில் சரியா இருக்கா? இல்லை, நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, துரை வைகோ தனிச்சின்னத்தில் நின்னார் இல்லையா? அதே மாதிரி வந்து விசிகா தனிச்சின்னத்தில் நின்றுச்சு திமுக கூட்டணியில். அதே மாதிரி இடதுசாரிகள் தனிச்சின்னத்தில் நின்னாங்க. அதே மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தனிச்சின்னத்தில் தான் நின்னாங்க நாடாளுமன்ற தேர்தலில். இவங்களெல்லாம் பார்த்து ராஜினாமா பண்ணுன்னு சொல்ல துணிச்சல் இல்லாதவங்க துரை வைகோ ஏன் சொல்கிறீங்க? ஏன் சொல்கிறீங்க? துரை வைகோ தொகுதியில் களத்தில் சரியாக இருக்கார். இன்றைக்கி துரை வைகோ ராஜினாமா பண்ண சொன்னால் உசுப்பேத்தனா அவர் ராஜினாமா பண்ணால் அந்த திருச்சி தொகுதியில் மீண்டும் அவர் ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. துரை வைகோ சொல்கிறதுல இன்னொரு விஷயம் என்னென்னா, சரி துரை வைகோ ராஜினாமா பண்ணுறாரு, தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்பட 40 எம்பிங்களும் ராஜினாமா பண்ணுங்கள் துரை வைகோவோட சேர்ந்து மறு தேர்தலை சந்திப்போம். நாங்கள் எந்த கூட்டணி வேணும்னாலும் இருந்துக்கிறோம், இல்லை கூட்டணி இல்லாமல் நின்றுக்கிறோம், நீங்கள் நில்லுங்க, நீங்கள் எத்தனை எம்பி ஜெயிக்கிறீங்க பார்த்துடலாம். இல்லை ஆராசா சொல்கிறாரு நம்ம தனியாக நின்னாலே ஜெயிப்போம். யார்? ஆராசா பேசுகிறாரு. நிற்க வேண்டி தானே, யார் வேணானது? ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ராசா வந்து எங்கள் பெரம்பலூர் மாவட்ட செயலாளராக இருந்தால், அரியலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தால், அண்ணன் சின்னப்பாட்ட ஜூனியராக இருந்தவர். நான் கலைஞருடைய மெய்காப்பாளராக இருக்கும்போது ராஜாலாம் எந்த மூலையில் இருந்தார்னு தெரியாது. திமுகனுடைய பலம் பலகினம் ராஜாவோட எனக்கு நல்லா தெரியும். நான் வரலாறுக்காக சொல்கிறேன். 1967 அண்ணா கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சாரா? அதுக்காக அண்ணாவை இழுத்தி பழுத்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அதுக்கு பிறகு நடந்த தொடர்ந்து எல்லா தேர்தலையும் பாருங்கள், எந்த தேர்தலில் திமுக கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சிருக்குது? கூட்டணி கட்சிகளுடைய தயவுல தான் திமுக ஆட்சிக்கே வருது. ஒவ்வொரு முறையும் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் கூட்டணி இல்லாமல் ஆட்சிக்கு வந்திருக்குது. கூட்டணிக்கு இல்லாமல் பெரும்பான்மை பெற்றது வந்து தாவைக்கா தான். தாவைக்காவை தவிர மீது எல்லா கட்சியும் கூட்டணியோடு தான் வந்திருக்குது. என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் 77 வேணால் மக்கள் திலகம் அந்த மாதிரி வந்திருக்கலாம். பெரிய கட்சிகள் கூட்டணி எதுவும் கிடையாது. சின்ன சின்ன அமைப்புகள் வேணால் மக்கள் திலகத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்கலாம். நீங்கள் கூட்டணி இல்லாமல் நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு சொல்லி வெறும் சீட்டை போட்டு கிண்டிகிட்டு இருக்கக்கூடாது. நின்று காட்டுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள் வெற்றிக்கு வந்து இந்த கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு தான் வந்து பயன்படுத்தி இருக்குது. தலைவர் வந்து ஏறக்குறைய 32 தொகுதி 34 தொகுதி பிரச்சாரத்துக்கு போனார் இந்த சட்டமன்ற தேர்தலில். நான் தான் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர். எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் பிரச்சாரத்துக்கு போன இடத்துல 22 இடத்துல திமுக ஜெயிச்சிருக்குது. 22 இடத்துல ஜெயிச்சிருக்குது. உங்கள் எம்எல்ஏ எத்தனை பேர் சொல்லுங்கள்? உங்கள் எம்எல்ஏல பாதி பேர் எங்கள் தலைவர் பிரச்சாரத்தில் தான் ஜெயிச்சாங்க. நீங்கன்னா தனிச்சுன்னா நொட்டிடுவன்றீங்க. நின்று தான் பாருங்களா. ராசா வந்து நைட்டில் எதையாவது போட்டு இப்படி பேசக்கூடாது, புரியுதா? எங்களை மாதிரி வந்து தெளிவாக வந்து உட்காந்து பேச சொல்லுங்கள். அவர்னா யோகிய சிகாமணியா? திகார் ஜெயிட் சொல்லும். எங்களை சொல்லுங்கள், ஒருத்தர் நாங்கள் ஊழல் கேஸில் போயிருக்கோம், லஞ்ச கேஸில் போயிருக்கோம், லாவணி கேஸில் போயிருக்கோன்னு சொல்லுங்கள். ஆனால் மற்ற கட்சிகளை விட்டுட்டு வைகோ அவர்களையும் துரை வைகோ அவர்களையும் பர்சனலாக திமுக அட்டாக் பண்ணுறதுக்கு பெரியார் சொல்லியிருக்காரு, உன் மேலே எப்போ விமர்சனங்கள் அதிகம் வருதோ அப்போ தான் நீ சரியான பாதையில் போகிறன்னு அர்த்தம்னு. இப்போ நாங்கள் சரியான பாதையில் போகிறோம், அதனால் எங்கள் பங்காளிகள் எங்களை விமர்சனம் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் பெரியாரை மறக்கலை, அண்ணாவை மறக்கலை. நான் முன்னி கேட்குறேன், நீங்கள் வந்து பெரியாரை எங்கே வச்சுருக்கிறீங்க, அண்ணாவை எங்கே வச்சுருக்கிறீங்க சொல்லுங்கள். அறிவாலயத்தில் அண்ணாவுக்கு செலவச்சிங்கல்ல, அறிவாலயத்தில் கலைஞருக்கு செலவச்சிங்கல்ல, உங்களுக்கு அடிப்படை யார்? பெரியார் தானே. பெரியாருக்கு ஏன் ஒரு செலவு வைக்க முடியல? நிதி இல்லைன்னா சொல்லுங்கள், நாங்கள் வசூல் பண்ணி தரோம், ஒரு செலவு வைக்க சொல்லுங்கள். பெரியாருக்கு வைப்பாங்களா? அறிவாலயத்தில் வைப்பாங்களா? ஏன் எதனால் வைக்கல? அவர் சாமி இல்லைன்னு சொன்னவர் சார். அவர் சிலையை வச்சுட்டு அவங்களுக்கு ஓட்டு கிடைக்காத. வைக்க சொல்லுங்கள், தைரியம் தான். நாங்கள் எங்கள் தாயத்தில் வச்சுருக்கோமே பெரியார் சிலை, நீங்கள் வைங்க பார்க்கலாம். பெரியாரையும் அண்ணாவையும் சொல்லி நான் ஊரடிச்சு உலையில போட்ட குடும்பம் அந்த குடும்பங்கிறது நான் சொல்லலை, மக்கள் திலம் எம்ஜிஆர் சொன்னார். இன்னும் எவ்வளோ நாளைக்கு அவங்கள சொல்லி ஏமாற்றுவீங்க? பெரியார் அண்ணா உங்கள் அடிப்படை, அண்ணாவுக்கு செலவு வச்சிட்டிங்க, அண்ணா அறிவாலயம்னு வச்சிட்டிங்க, பெரியாருக்கு ஒரு செலவு வைக்க முடியாது உங்களால். வைங்க, இடம் தான் இருக்க, அந்த இடமும் அவங்க இடம் கிடையாது. முன்னாடி பெருநகர சென்னை மாநகராட்சி சொந்தமான இடம் அது நாங்கள் பார்க்காக்கி மெயின்டைன் பண்ணுறோன்னு வாங்கியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன பிரச்சனை வந்ததுன்னா எதுன்னு ராசாவுக்கு தெரியுமா? தெரியாது.
அதை கலைஞர் எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றினாருங்கிறது தெரியுமா? அதனால் வந்து வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசக்கூடாது. நாங்கள் எங்கள் தலைமை வந்து எங்கள் ஆட்களை கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. அண்ணா எங்கள் ஆளுங்க பூரா எழுதுவாங்க. அண்ணா நைட்டு 10 மணிக்கு மேலே எழுத மாட்டாங்க. 24 மணி நேரமும் கரண்ட்டில் இருப்பாங்க. திமுகவில் இருக்கிறவங்க பூரா நைட்டு 10 மணிக்கு மேலே எழுதுறவனுங்க. நான் இப்போவும் சவால் விட்டு சொல்கிறேன். நைட்டு 10 மணிக்கு எழுதுவானுங்க, காலையில் மன்னிப்பு கேட்டு பதிவு எடுத்துருவானுங்க. அதான் ராசா திருமான விஷயத்தில் பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க திமுக ஆகிட்டு இன்னும் சிலர் வந்து சீக்கிரமாகவே திமுக அணிக்கு வைக்க வந்துடுவார், அவர் அணி அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பார் அப்படிங்கன்னு அவங்க எழுதுறாங்களே. இந்த 8-9 வருஷம் உங்கள் கூட தான் நான் எத்தனை தடவை அணி மாறணும். வேறு யாரும் முட்டு கொடுக்கல சார். உங்களை அவ்வளோ கேவலமாக நாங்கள் முட்டு கொடுத்தோம். நீங்கள் பண்ண எல்லா தப்பையும் நியாயப்படுத்தி பேசினார் எங்கள் தலைவர். நீங்கள் என்ன தப்பு பண்ணல, நீங்கள் பண்ண எல்லா தப்பையும் நியாயப்படுத்தி பேசினார். தோழமை கட்சியில் அந்த மற்ற கட்சிகள் கூட போராட்டம் நடத்தி, மற்ற கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி எல்லாம் பண்ணாங்க. ஒரு வார்த்தை எடுத்து பேசியிருப்பாரா? ஏன் கூட்டணி தர்மம், கலைஞர் கையை பிடிச்சி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், அந்த சத்தியத்துக்காக தான் இத்தனை வருஷம் கட்டுப்பட்டு விட்டுருந்தோம். சென்னை மாநகராட்சியில் 200 வார்டில் 2 வார்டில் மட்டும் நிற்கக்கூடிய தகுதி உள்ள கட்சியாக மதிமுக. இந்த 2 வார்டு கொடுக்கறதுக்கு என்ன பாடுபடுத்துனீங்க? அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ கஷ்டப்படுத்துனீங்க. உள்ளாட்சி அமைப்பில் கூட நாங்கள் ஒரு பிரதிநிதி வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க அவங்க. எனக்கு கடைசி வரைக்கும் என்னுடைய மாவட்டத்தில் கடைசி வரைக்கும் ஒரு வட்டம் தரமாட்டேன்ட்டாங்க. நானும் அந்த பகுதியில் கொடுங்க இந்த பகுதியில் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட பேசும்போது கிடைக்கல. கடைசியில் எங்கள் முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் தான் ஒரு கட்டத்துக்கு பிறகு பொறுமை இழந்து, ஆனால் உங்களுக்கு கேட்டால் தானே இல்லைன்னுவாங்க, உங்களுக்கு கேட்போம் நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லிட்டு எனக்காக தலைவர்கிட்ட கடிதம் வாங்கி அவரே வந்து முதலமைச்சர்கிட்ட கொடுத்தாரு. அவர் பார்த்துட்டுன்னா ஜீவன் உங்களுக்கு இல்லையானாரு. ஆமாம் நான் உடனே கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட அமைச்சர் கிட்ட பேசணும் ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லி உதவியாளர் தினேஷ்கிட்ட சொல்லி அப்படி வந்தது சீட். எனக்கு கீழே அடிமட்டத்துலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் மறுமலர்ச்சி திமுக ஒரு அடி முன்னெடுத்து வச்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாங்க. நீங்கள் இன்றைக்கும் என் மன்ற பேச்சுங்களை பாருங்கள், சில விஷயங்களை நான் அடிப்படை விஷயங்களை பேசும்போது வேணும்னே வந்து குறுக்கீடு பண்ணுவாங்க. இன்னமும் அவங்கள நான் தாக்கி பேசுகிற மாதிரி, அவங்கள நான் மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி குறுக்கீடு பண்ணுவாங்க. அதுக்கு நான் என்ன பதிலடி கொடுப்பேங்கிறதும் யூடியூப் சேனலில் இருக்குது. அதே போல் முதல்வர் விஜய் அவர்கள் வைகோ அவர்களை அவர் வீட்டில் வந்து சந்திக்கும் போது வைகோ அவர்கள் வீட்டில் உள்ளவங்களாம் அறிமுகப்படுத்திட்டு வேலை பார்க்குறவங்க முதற்கொண்டு எல்லாருமே தாவிக்காவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் மகிழ்ச்சியாக பகிர்ந்திருப்பார். ஆனால் அந்த விஷயத்தை திமுகவினர் வந்து கேட்குறாங்க, தான் வீட்டில் உள்ளவங்களை கூட திமுகவுக்கு ஓட்டு போட வைக்க முடியல இவரால், இவர் எப்படி கூட்டணிக்கு உண்மையாக இருந்தார் அப்படிங்கிற கேள்வியே எழுப்புறாங்க. சரி, அதாவது தலைவர் வைகோ வந்து கள்ளங்கபடம் இல்லாத ஆள், வெள்ளந்தியான ஆள், மனசில் பட்டதை பட்டவர்த்தனமாக சொல்லிடுவார். உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுறதில்லை. அது தலைவர் வைகோ. நான் என்ன கேட்குறேன், திமுக முதலமைச்சர் வீட்டிலேருந்து சாதாரண ஒரு திமுக தொண்டன் வீட்டில் யாருமே வந்து விசில் ஓட்டு போடலன்னு சொல்லுங்கள். யாரும் போடலையா? அவங்க அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, விசிலுக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு தானே போடுறோம், நம்ம வீட்டில் ஒரு ஓட்டு தானே போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கட்டுப்படுத்தாமல் விட்டதனுடைய விளைவு எல்லாரும் விசிலுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. முதலமைச்சரும் அதை முன்னாள் முதலமைச்சரும் ஒத்துக்கிறார்ல, திமுக குடும்பங்களே வந்து விசிலுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு. சரி, எங்கள் பொதுச்செயலாளர் வீட்டு வேலைக்காரவங்க அவங்கவுங்க ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. மூக்க அழகிரி பொண்ணு யாருக்கு ஓட்டு போட்டுச்சு? மூக்க அழகிரி பொண்ணு எந்த கட்சியில் இருக்கு? இல்லை, அவங்க தான் கட்சியில் பல வருஷமாக ஆக்டிவாகவே இல்லை. எங்க குடும்பம் யார் குடும்பங்க? திமுகவில் தானே மத்திய அமைச்சர் ஆனார் மூக்க அழகிரி. ஆனாரா இல்லையா? திமுகவில் தானே மத்திய அமைச்சர் ஆனார். திமுகவில் மத்திய அமைச்சராக இருந்தவர் ஒரு குடும்பம் வந்து அவர் கட்சிக்கார் இல்லைங்க, கலைஞர் பையன் பிள்ளையா இல்லையா? நம்ம அப்பா தலைமை தாங்கி நடத்தின கட்சி, இந்த கட்சியை விட்டு கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் அந்த குடும்பத்துக்கு இருக்கணுமா இல்லையா? என்னை ஒருத்தன் ரோட்டில் திட்டுறானா என் தம்பிக்கு எனக்கு ஆகாதுங்க. என்னை ரோட்டில் ஒருத்தன் திட்டுறானா என் தம்பி விட்டுருவானா? அவங்க அப்பா தலைமை தாங்கி நடத்தின கட்சி, அவங்க அப்பா மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தவர், அவருடைய பொண்ணு போய் தாவிக்கால போய் சேருது. அதை கட்டுப்படுத்த அதை இது பண்ணதுக்கு இது இல்லை. திமுககாரவங்க வீட்டில் எத்தனை பேர் தாவிக்கால நிர்வாகிகளாக இருக்கிறாங்க சொல்லட்டுமா? திமுககாரங்களை வேணா கூப்பிடுங்க, நானும் பட்டியல் எடுத்துகிட்டு வரேன். திமுககாரவங்க குடும்பத்தில் யார் யார் தாவிக்கால பொறுப்பு வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறேன். அதனால் நான் இப்போவும் சொல்கிறேன் கேளுங்க, பச்சையாகவே சொல்கிறேன், பப்ளிக் ஓட்டு போட்டு தாவேக்கா ஜெயிக்கலைங்க,
திமுக குடும்பத்தில் இருக்கிறவங்க ஓட்டு போட்டு தான் தாவேக்கு ஆட்சிக்கே வந்திருக்குது. இது புதிய செய்தியா? ஆமாம், ஒவ்வொரு திமுக காரன் வீட்டில் இருந்தும் சரி, அந்த திமுக உண்மையான திமுக தொண்டன் திமுக நிர்வாகி இருப்பான் பாருங்க, அவன் மட்டும்தாங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டான். மீதி அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எல்லாருமே விசிலுக்கு தாங்க ஓட்டு போட்டாங்க. இல்லை, அதை நம்ம கணிக்க தவறிட்டோமா? யாரு? தேர்தலுக்கு முன்னாடி மதிமுக அதை கணிக்க தவறி. யாரு? மறுமலர்ச்சி திமுக சரியாக தான் கணிச்சோம். தாவேக்கா நல்ல மெஜாரிட்டியில் வரும்னு சொல்லி எங்கள் முதன்மை செயலாளர் துரைவைக்கு சொன்னார். எங்கள் பொதுச் செயலாளர் தான் கலைஞருக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், கலைஞருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், நல்லதோ கெட்டதோ இந்த அவமானத்தை பூரா தாங்குவோம், தாங்கிட்டு இந்த தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி தான் அந்த 4 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு போனது. இன்னொன்று தெரியுமா, அந்த பேச்சுவார்த்தை குழுவில் நான் இருந்தேன். மற்ற கட்சி பேச்சுவார்த்தை குழுலாம் 3 முறை 4 முறை பேசி, மதிமுக 1 முறை தான் கூப்பிட்டாங்க. இந்த 4 சீட்டு தான் விருப்பம் இருந்தால் அடுத்த பேச்சுக்கு வாங்க, 4 சீட்டுக்கு மேலே கேட்கறது இருந்தால் வராதிங்கன்னு எங்களை பேச்சுவார்த்தைக்கே கூப்பிடல. அதுக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் நிராயுதபாணியாக வெறும் கையை வீசிட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்துடுமேன்றதுக்காக எங்கள் முதன்மை செயலர் அதில் போய் தலையிட்டு இது பண்ணி சரி பண்ணி தான் தலைவர் வைகோ கூப்பிட்டு போய்ட்டு அந்த 4 தொகுதி கையெழுத்து போட்டோம். 4 தொகுதி கையெழுத்து போட்டோம்ல, ஒரு தொகுதி தனிச்சின்னத்தில் போட்டி போடலான்னு சொல்லி சொன்னாங்கல்ல. சொன்ன பிறகு என்ன பண்ணோம், ஒரு தொகுதி தனிச்சின்னத்தில் போகிறதுக்கு வாங்கணும். வேட்புமனு தாக்கல் 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, நிர்பந்தம் பண்ணீங்க. சீர்காழி எங்கள் முதல்வரோட மனைவி பிறந்த ஊர் இருக்கிற தொகுதி, அந்த தொகுதியில் எப்படி இன்னொரு கட்சி சின்னம் நிற்கலான்னு அவங்க கோவப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. அதனால் அதில் அந்த தொகுதியில் நீங்கள் உதயசூரியன்லேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லி திமுகனுடைய பொருளாளர் எங்கள் தலைவர் விடிய காலைல 5:30 மணிக்கு வீட்டு கதவை தட்டி பார்த்து பேசினாரா இல்லையா? 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் என்னென்ன வாக்குவாதம் நடந்தது, என்னென்ன பிரச்சனை நடந்தது, இது பூரா நாங்கள் சொன்னோமா வெளியில்? ஒரு 7-8 பக்கத்தில் ஒரு இது கொடுத்தீங்களா மதிமுக அங்கே தனிச்சின்னத்தில் நின்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி? எப்படி பண்ணீங்க? அதனால் தர்மமா? எங்கே சமூக நீதி இருக்குது, எங்கே சமத்துவம் இருக்குது? கொடுத்த உன்னையும் பிடிங்க உதயசூரியனை நிற்க வச்சிங்கல்ல, அந்த நேரத்தில் நாங்கள் வெளியில் வர முடியுமா? சில அதிமேதாவிகள் கேட்பாங்க, எல்லாம் பண்ணாங்களே நீங்கள் ஏன் விட்டு வெளியில் வரலன்னு. 2011 தேர்தலில் புறக்கணித்து நாங்கள் 5 வருஷம் வெறுமனே தானே இருந்தோம். இந்த தடவையும் அதே மாதிரி திரும்பி வெறுமனே இருக்குதா? சரி, வேறு வழி இல்லை, ரைட் பார்ப்போம். திமுக விட்டு வெளியே வந்தால் தலைவரும் பிரச்சாரத்துக்கு எங்கேயும் போக முடியாது, தலைவர் களத்தில் இல்லாமல் ஆகும். அதனால் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து அங்கே இருந்தோம். அங்கேருந்து நாம் தேர்தலை சந்திச்சுட்டு வந்தோம். வந்ததுக்கு பிறகு அதே அறிவாலயத்தில் போய் திமுக தோத்துருச்சு, திமுக எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல, எதிர்பார்த்த பலன் திமுக கிடைக்கல, திமுகனுடைய தலைவர் சோர்ந்து போயிருப்பார். எப்பா வாங்கப்பா, எல்லாம் நம்ம மாவட்ட செயலாளர் தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம் வாங்கப்பா, போய் அவருக்கு போயிட்டு திமுக தலைவருக்கு ஆறுதல் சொல்லுவோம்பா, அவருக்கு பக்கபலமாக இருப்போம்னு சொல்லி போனோமா. நாங்கள் 25-30 பேர் மாவட்ட செயலாளரோட திமுக தலைவரை பார்த்தோம்ல, பார்த்துட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தோடனே நிருபர்கள் கேட்குறாங்க, நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு தருவீங்களான்னு. ஒரு காலமும் முடியாது, ஒரு காலமும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்படி சொன்னவர் ஏன் தாவேக்காவை ஆதரிக்க வேண்டிய நிலைமை வந்தது? அதுக்கு பிறகு என்ன நடந்தது? நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா கட்சிக்கும் 2 சீட்டு கொடுத்தீங்க, எங்களுக்கு 1 சீட்டு கொடுத்தீங்க. 1 சீட்டு கொடுத்துட்டு இன்னொரு ராஜ்யசபான்னு கேட்கும்போது அதுக்கு டைம் இருக்குல்ல, இன்னொரு வருஷம் நமக்கு தானே அண்ணனுக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னது நீங்கள் தானே. சொன்னதை இல்லைன்னு சொல்கிற பழக்கம் உங்களுக்கு வேணா இருக்கலாம், எங்களுக்கு இல்லை. அண்ணனுக்கு பண்ணிக்கலாம். நீங்கள் 1 வருஷத்துக்கு பிறகு அந்த எம்பி சீட்டை யாருக்கு தூக்கி கொடுத்தீங்க? தான் என்ன பேசுகிறேன்னு தனக்கே புரியாத ஒருத்தருக்கு தூக்கி கொடுத்தீங்க. அவர் எத்தனை முறை நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காரு, எத்தனை பேச்சு பேசியிருக்காரு, எத்தனை தடவை உங்களுக்கு முட்டு கொடுத்துருக்காரு? அதுக்கு பிறகு திரும்பி வேக்கண்ட் ஆச்சு. என்ன பண்ணீங்க? திடீர்னு கூட்டணிக்குள்ளே வந்த ஒருத்தர் தூக்கி கொடுத்தீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வன்மம்? வைகோ எந்த ரூபத்திலையும் இனி இருக்கக்கூடாது, வைகோங்கிற பேரை காணாமல் ஆக்கணும், காலி பண்ணணும் நீங்கள். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு என்ன அடிமை சாசனமாக எழுதி கொடுத்துருக்கோம்? போன கூட்டணி கட்சிகளை பூரா திட்டுறீங்க. நீங்கன்னா பெரிய மன்னர் பரம்பரையா? நான் கூட காரச்சாரமான பேசுனது கிடையாது. கூட்டணி கட்சிகள் போய் ஆதரவு தர தான் சொன்னாங்க, அமைச்சரவையில் போய் பங்கெடுப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்க யாரு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டால் பண்ணணும்? என் கட்சியை நான் எப்படி நடத்த நான் தான் முடிவு பண்ணணும். அமைச்சர்கிட்ட முதல்வர்கிட்ட எல்லாரும் சொல்லிட்டு, முன்னாள் முதல்வர்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதரவு தரன்னு போவோம், அங்கே அவங்க சொல்லுவாங்க நீங்கள் மந்திரி சபையில் சேர்ந்தாதான் எங்களுக்கு ஒரு ஓல்டு, இல்லைனா நீங்கள் எப்போ வேணாலும் ஆதரவு வாபஸ் வாங்கினா எங்களுக்கு பிரச்சனை சேருங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன வரும்? சரி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் ஒருத்தர் இந்த வருஷம் இந்த ஆட்சியில் அமைச்சராக இருந்தார், இந்த அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தாருங்கிறது ஒரு வரலாற்று பதிவில்
காலம் பூரா வந்து உங்களே அமைச்சராக்கிட்டு உங்களே வந்து அழகு பார்த்துட்டு இருக்குது. நாங்கள் எதுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி நடக்கணும், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். அது விசிகா சரியாக பண்ணிக்கிச்சு, இந்திய முஸ்லீம் லீக் சரியாக பண்ணிக்கிச்சு. இடதுசாரிகள் அவங்க கொள்கை அவங்க சித்தாந்தத்தினால அவங்க வந்து அதை ஏற்றுக்கல. காலப்போக்கில் அதை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஏற்றுக்காமலும் போகலாம். எங்கள் கட்சியை நாங்கள் நடத்துறதுக்கு நாங்கள் எப்படி நடத்தணும் நாங்கள் தாங்க முடிவு பண்ணோம். நீங்கள் யாருங்க சொல்கிறதுக்கு? உங்கள் கூட கூட்டணி இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்கணுமாண்ணா? நான் பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லுவேன், திமுககாரன் சொல்லுவான் என் கூட வந்து நின்று என் கட்சி கொள்கை வேறு உங்கள் கட்சி கொள்கை வேறுன்னு சொல்லுவேன்ல. நான் சொல்லுவேன், காங்கிரஸ்காரங்க என் கூட வந்து சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. என் கட்சி எப்படி நடத்தணும், என் கட்சி எப்படி பயணிக்கணும்னு நாங்கள் முடிவு எடுத்துக்கிறோம், நீங்கள் சொல்லாதீங்க. உங்களோட இருந்தோம், உங்களுக்கு உண்மையாக இருந்தோம், விசுவாசமாக இருந்தோம். இப்போ வேண்டாம் நாங்கள் முடிவு பண்ணி போயிட்டோம். நீங்கள் எங்களை சீண்டவோ எங்களை தீண்டவோ நினைக்காதீங்க. எங்கள் பொதுச்செயலாளர் சொன்னார், நீ ஒரு அஸ்திரம் ஏவனா என்கிட்ட 10 அஸ்திரம் இருக்குன்னு. நீ ஒரு அஸ்திரம் ஏற்றினா நான் 10 அஸ்திரம் ஏவன்ட்டு இருக்கார் என்ன. அதனால் வந்து நீங்கள் தரமில்லாத ஆளுங்களை, தரங்கட்ட ஆளுங்களை விட்டு எங்களை விமர்சனம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் எங்களை விமர்சனம் பண்ண நீங்கள் பலகீனமாகி தான் போவீங்க. ஏன்னா தாவேக ஆட்சிக்கு வந்து 6 மாதம் நாங்கள் எந்த இடையூறும் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. இடையூறு கொடுக்காமையா இருக்கிறீங்க? சொன்னதை தான் செய்வோம், செய்வதை தான் சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் சித்தாந்தம் சொல்கிறீங்கள. நீங்கள் சொன்னீங்களே 6 மாதத்துக்கு நாங்கள் எந்த இடையூறும் தரமாட்டோம்னு சொல்லி. இடையூறு தராமையா இருக்கிறீங்க? இப்போயும் ஆர்வம் சொல்கிறீங்க ஆட்சி நிற்காது. விஜய் வந்து சீக்கிரமாக ஜெயலலிதா பாணியில் உருவெடுப்பார், தாவேக்காவும் வந்து கூட்டணி கட்சிகளை விசில் சின்னத்தில் நிற்க தான் வற்புறுத்துவாங்க அப்படிங்கிற செய்திகளையும் பேசுகிறாங்களே. ஏங்க இது பூரா அனுமானத்தில் ஆர்வம் சொல்லிட்டுலாம் தெரியக்கூடாது. என்ன நீங்கள் ஆர்வம் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா ஏதாவது ஒரு மரத்தடியில் போய் உட்காந்து கையில் ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு ஒரு 10 சோழியை வச்சு உருட்டிட்டு ஆர்வம் பார்த்து சொல்லிட்டுருங்க. இது அரசியல். அரசியலில் வந்து எந்த இடத்துலையும் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. நாங்கள் திமுக விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு மறுமலர்ச்சி திமுக நினைக்குது. அப்போ திமுக என்ன பண்ணணும்னா எங்களை விமர்சனம் பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கு நல்லது. எங்களை திமுக விமர்சனம் பண்ணால் நாங்களும் விமர்சனம் பண்ணுவோம். நீங்கள் எந்த அளவுக்கு இறங்கி அடிக்கிறீங்களோ அதை விட மோசமாக கீழே இறங்கி எங்கள் ஆளுங்க அடிப்பாங்க. அதே நேரத்தில் திரும்பவும் தெளிவாக சொல்கிறேன், எங்கள் ஆள் எவனும் 10 மணிக்கு மேலே பதிவு போட மாட்டான். நான் 24 மணி நேரமும் 24/7 எங்கள் ஆள் கரண்ட்டில் இருப்பான். ஆனால் நீங்கள் 10 மணிக்கு மேலே கரண்ட்டில் இருப்பீங்க. காலையில் ஆனோடனே நீங்கள் போட்ட பதிவை நீங்களே எடுப்பீங்க. அதுக்கு உதாரணம் ராசா. அதனால் வந்து அதை விட்டுங்க. நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, தாவேக ஆட்சி வந்து நீடிக்கும். அவங்க ஆருடம்லாம் சொல்லிட்டு தெரியக்கூடாது. ஆரிடம் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு மரத்தடியில் போய் ஒரு ஸ்டிக்கை வச்சு கோலை வச்சு உட்காந்துக்க சொல்லுங்கள். ஓகே, நிறைவு கேள்வியாக இன்னும் சில நாட்களில் வர ஆகஸ்ட் 4ஆம் தேதி வைகோ அவர்கள் எழுதிய அந்த நூலை பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழக முதல்வர் விஜய் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் வேறு எதுவும் அரசியல் இருக்கா? அந்த நிகழ்ச்சியில் வேறு எதுவும் அரசியல் கிடையாது. அவர் ராகுல் காந்தி அவரை அழைக்கும் போதே வந்து தலைவர் வைகோ வந்து அவருடைய ஒப்புதல் கேட்கும் போதே என்ன சொன்னார்னா, இதில் வந்து என்னுடைய பார்லிமெண்ட் ஸ்பீச்சில் உங்கள் தந்தையவே உங்கள் அப்பாவே நான் நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கேன், அது பூரா இதில் வருது அப்படின்னு. இல்லை, அது நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசின பேச்சு அது பதிவாயிருக்குது, அதை நீங்கள் வெளியிடுறீங்க, அதில் அதுக்கும் எனக்கு என்ன இருக்குது, அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன்னு சொல்லிட்டார். இதில் வந்து நாங்கள் வந்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவை அரசியலாக நாங்கள் பண்ணல. நாங்கள் வந்து நிகழ்காலம், வருங்காலம், அதான் எதிர்காலம், இதுக்கான அரசியல் பல்கலைக்கழகமாக வைகோவை வந்து நாங்கள் பார்க்குறோம். அதை வந்து மெய்ப்பிக்கக்கூடிய விதத்தில் அதை வந்து தலைவர் வைகோ வந்து எதிர்கால அரசியல் ஆளுநர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகமாக காட்சி அளிக்கணுங்கிறதுக்காக இந்த வரலாற்று ஆவணங்களை நாங்கள் வெளியிடுறோம். இதில் வந்து எங்களுக்கு எந்த அரசியல் நோக்கமோ இதில் எந்த உள்குத்து வேலையோ கிடையாது. நாங்கள் வந்து வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுறோம். தலைவர் வைகோனுடைய நாடாளுமன்ற உரைகளை தான் வந்து 4 பகுதிகளாக இது பண்ணி அதை வெளியிடுறாங்க ஆங்கிலத்தில். அதுக்கு வந்து அவங்க வராங்க, அவங்க வந்து அந்த நிகழ்ச்சியை நல்ல விதமாக நடத்தி தருவாங்க. அங்கே அரசியல் பண்ணுறதுக்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை.
நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. உங்கள் ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன்.